ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோதுமை ரவா உப்புமா செய்ய போகிறோம். அதற்கு ஒரு 1/2 கிலோ கோதுமை ரவா வந்து எடுத்திருக்கோம். அடுத்தது ஒரு 150 கிராம் வந்து பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து ஒரு 5 பச்சை மிளகா எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கோம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம். அடுத்து 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு எல்லாமே 2 ஸ்பூன் எடுத்திருக்கோம். சிவப்பு மிளகாய், சின்னதாக ஒரு பெருங்காய கட்டி எடுத்திருக்கோம். பாருங்கள், தண்ணி வந்து நம்ம வந்து ஒரு 2 டம்ளர் 2.5 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி, 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து எடுத்து நம்ம வந்து இப்போ கொதிக்க விட்டுட்ருக்கோம். கொதி வந்துருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இங்கே ஒரு வானல் வச்சு ஒரு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க. 1 அல்லது 2 கரண்டி கூட ஊற்றிங்க, தேவைப்படும். இப்போ நம்ம கடுகையும் பெருங்காயத்தையும் முதல்ல போட்டுடலாம். பாருங்கள், நல்லா பொரியுது. நல்லா வறுத்துங்க.